அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இயல் ஆர்கானிக்ஸ்ல இருந்து இப்போ ஹேர் பேக் வந்து நம்ம ரெடி பண்றோம். இது வந்து நேச்சுரல் ஹேர் கலர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து உங்களுடைய ஹேர் கேர் பேக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கறது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஸ்கேல்பா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஹேர் பேக்ல இருக்கு. இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளநரை இருக்குது, என் பையன் வந்து ஒரு 5th படிக்கிறான், 6th படிக்கிறான், அப்படி இருக்கக்கூடியவங்க கூட இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து எந்த கெமிக்கலுமே கிடையாது. சில பேக்ல வந்து நீங்க பாப்பீங்க, இதுல வந்து நோ அமோனியா, இதுல வந்து எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலும் இல்லை அப்படின்னு. இதுல ஹார்ஷ் கெமிக்கல் மட்டும் கிடையாதுங்க, இதுல கெமிக்கலே கிடையாது. ஸோ வந்து இது கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் பேக் இப்போ நம்ம கொடுக்கறது. அண்ட் இதுல ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% நான் சொன்ன மாதிரி இயற்கையான பொடிகள் மட்டும்தான் இருக்கு, மூலிகை பொடிகள். ஸோ இதை வந்து நீங்க யாரு வேணா யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கின்ல முதல்ல ஒரு பேட்ச் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, அதனால நான் சொல்றேன். ஓகே, இந்த பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ். இந்த பேஸ் வந்து நான் எப்பவுமே இப்போ உங்களுக்கு 50 கிராம் பேக் என்கிட்ட வாங்கியிருக்கவங்களா இருக்கட்டும், 100 கிராமா இருக்கட்டும், இல்லை 250 கிராம்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேக் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுல வந்து ஒன்னு பேஸ், இதை வந்து ஸ்டெப் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஸ்டெப் 2 டெவலப்பர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ரெண்டையும் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, முதல்ல வந்து நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிடணும் உங்களோட ஹேருக்கு. ஸோ இப்போ நீங்க ஒர்க்கிங் பர்சனா இருக்கிறீங்கன்னா ஒரு சாட்டர்டே வந்து மார்னிங் ஷாம்பு வாஷ் பண்ணிருங்க. சாட்டர்டே நைட்டு இந்த பேஸ் 1 இருக்குதுல்ல, அதாவது ஸ்டெப் 1 இருக்குல்ல, இதை வந்து டீ தூளை தண்ணியில போட்டு காய்ச்சி டிகாஷன் எடுத்து அதுல இது எவ்வளோ வேணுமோ அதை வந்து போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்ல வச்சிருங்க. இது நீங்க கண்ணாடி பவுல்ல வைக்கலாம், அயன் பவுல்ல வைக்கலாம், எதுல வேணா நீங்க வைக்கலாம். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சண்டே மார்னிங் இதை வந்து உங்களுடைய ஹேர் ஃபுல்லாவே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்கேல்ப்ல படலாம், ப்ராப்ளமே கிடையாது. 2 hours கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஷாம்பு இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, முந்தின நாள் நீங்க யூஸ் பண்றீங்கல்ல அதோட போதும். எதனாலன்னா இப்போ நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு வேலைக்கு போறவங்க இருப்பீங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டு போகும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து நிறைய டஸ்ட் எல்லாமே வந்து அந்த எண்ணெய் அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்க தலையில வந்து நிறைய அழுக்குகள்லாம் வந்து இருக்கும். நம்ம இந்த பேக்னு மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த ஒரு ஹேர் கேர் பேக் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் நிறைய அழுக்கு இருக்கக்கூடிய தலையில நீங்க போட்டீங்கன்னா அதோட பெனிஃபிட்டே இருக்காது. அதனாலதான் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஹேர் வாஷ் பண்ணி சுத்தமா வைக்க போறீங்க. சனிக்கிழமை காலையில நீங்க வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு சனிக்கிழமை நைட் இதை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில போட போறீங்க. அப்ப நான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்க்க கூடாதா அப்படின்னு கேட்டா தேய்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள்ல நிறைய எண்ணெய் தேய்க்க போறது கிடையாது. ஸோ நீங்க சாட்டர்டே எண்ணெய் தேய்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேய்ச்சிக்கலாம். அடுத்து சண்டே மார்னிங் இந்த பேக்கை நான் சொன்ன மாதிரி முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு நீங்க இதை வந்து ஹேர்ல அப்ளை பண்ண போறீங்க. பண்ணிட்டு 2 hours கழிச்சு நீங்க வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்ததா தலை வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டெப் 2 இது வந்து டெவலப்பர். ஸோ இதை வந்து நீங்க சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறீங்க வச்சு, அதுக்கப்புறம் இந்த பேக்ல எவ்வளவு வேணுமோ அதை போட்டு உங்களோட ஹேர் ஃபுல்லாவே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவும் ஸ்கேல்ப்ல பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போடக்கூடாதுங்க. இந்த 2 பேக்குக்குமே நான் சொல்லக்கூடியது ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து ஒரே நாள்ல என்னால் 2 டைம் குளிக்க முடியாது, ஸோ நான் வந்து ஒரு நாள் இதையும் இன்னொரு நாள் இதையும் போடலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா என்னன்னா 2 நாள்லயுமே வந்து நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, அதுதான் வந்து ஒரு மெயினானது. அதுக்கப்புறமா இதை நீங்க வந்து போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க கலர் வந்து நல்லா சேஞ்சா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் நீங்க வந்து ஸ்டெப் 1 மட்டும் நீங்க போடுறீங்க, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஒயிட் ஹேரா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப் 1 முதல் தடவை போடுங்க, இதை வந்து தனியா போடும் ஸ்டெப் 2. இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தான் வந்து ஒயிட் ஹேர் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இதை வந்து நான் சொன்ன மாதிரி முந்தின நாளே தண்ணியில ஊற வச்சிருவீங்க இல்லையா, அந்த டீ டிகாஷன்ல. அடுத்த நாள் காலையில இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேக் அதுல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரே டைமா கூட நீங்க போடலாம். என்னால 2 டைம் போட முடியாது, எனக்கு கம்மியா தான் ஒயிட் ஹேர் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க இதை 2 தடவையா நீங்க வந்து கலக்கி தலையில தேய்க்கிறீங்க அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க இந்த ஸ்டெப் 1 இருக்குது இல்லையா, இது ஸ்டெப் 1 இருக்குது இல்லையா, இதை நீங்க வந்து தலையில போடும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட் ஒயிட்டா இருக்குது அப்படின்னா அடுத்து ஆரஞ்சு ஷேட் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா இதுல வந்து ஹென்னாவுடைய இது இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹேர் வந்து ஆரஞ்சு கலரா மாறும். இது நீங்க போட்டதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் வர ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாம் ரிசல்ட் தெரியாது கண்டிப்பா. இது வந்து அடுத்த நாள்
அதுக்கு அடுத்த நாள் இப்படிதான் வந்து இதோடைய கலர் வந்து கூடும். காத்து பட இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரிதான் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இதை ரெண்டையும் வந்து கண்டிப்பா இப்படி யூஸ் பண்ணி பாக்குறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. அதனாலதான் இதை நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து இது சேல்ஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். சில பேர் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ ப்ரொசீஜர்லாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு வந்து இன்னொரு பர்சன் சொல்லியிருக்கிறாங்க, ஸோ இன்ஸ்டண்டா வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்தாலே வந்து ஹேர் பிளாக் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஹேர் பேக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வேணும்னாலும் அதுவும் நம்ம சேல் பண்றோம், பிரச்சனை கிடையாது. இல்லை எனக்கு வந்து 100% கெமிக்கல் ஃப்ரீயா வந்து ஒரு ஹேர் பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கை இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியும், உங்களுக்கும் வந்து நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்த கெமிக்கலுமே இல்லாம இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. ஆனா இல்ல அந்த மாதிரி வந்து மார்க்கெட்ல சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, எனக்கு அது வந்து தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு, நானும் அது உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் பேக்கும் நம்ம தர்றோம். இது பாத்தீங்கன்னா இப்ப என் ஃபேமிலியில உள்ளவங்களுக்காக நான் ரெடி பண்ணது. அதனால கொஞ்சம் அலர்ஜி இருக்கக்கூடிய பர்சன்ஸும் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு அமோனியா இல்ல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பேக்கை யூஸ் பண்ணாலுமே அலர்ஜி ஆகுது. ஸோ அதுல ஏதோ ஒரு மைல்ட் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கு. இதை யூஸ் பண்ணும்போது எந்த அலர்ஜியும் ஆகாது. அதனாலதான் நான் சொன்னேன், கிட்ஸுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம், எந்த குறையுமே இல்லை, நீங்க தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, நீங்களும் வந்து வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜர்லயே யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல என்னுடைய நம்பர் மென்ஷன் பண்றேன். அதுல நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாவோ இல்ல கால் பண்ணியோ உங்களோட டவுட்ஸ் நீங்க வந்து கேட்கலாம். நான் இதுவரை இந்த ப்ராடக்ட் வாங்கவே இல்லை அப்படின்றவங்களும் இந்த நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய இந்த ஆர்டரை நீங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீ புக்கிங் தான், பிகாஸ் இன்னும் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணல, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்பவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம கமெண்ட் பாக்ஸ் மூலமாவோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு வந்து டிஎம் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாவோ உங்களோட டவுட்ஸை நீங்க வந்து கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.